மாநில அரசு அனுமதி இல்லாமலேயே இனி சிபிஎஸ்இ பள்ளிகளை தொடங்கலாம் என மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவிப்பு. சிபிஎஸ்இ பள்ளிகளை தொடங்குவதற்கான விதிமுறைகளை திருத்தியுள்ளதாகவும் தகவல். மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். நிதி தர மறுத்து திட்டமிட்டு அநீதி இழைப்பதாக நெய்வேலியில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்த நிகழ்ச்சியில் பேச்சு. மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வித்துறைக்காக ஒன்றிய அரசு அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய தொகையை அனுப்பும், ஏற்றுக்கொண்டால்தான் அனுப்பும், இல்லைதான் அனுப்ப மாட்டோம் என்று பகிரங்கமாக ஒன்றியத்துடைய கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் வெளியில பேட்டி கொடுக்கிறார். தயவுசெய்து நீங்க நினைச்சு பார்க்கணும், அதுவும் யாருடைய பணம்? அது ஒன்றியத்திலிருந்து அனுப்பப்பட்ட பணம் என்று சொன்னாலும் நம்முடைய வரி பணம். அது பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.